இந்த வார் நடக்கிறதுனால ஈரான் பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல சேர்ந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $3 வந்து கேப் அப் வந்து மிட் நைட்ல வந்து ஓப்பன் ஆனது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட நிறைய வந்து ஃபால் ஆயிருக்கு. உண்மையிலே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஈரான்ல இருக்கிற தயாரிக்கப்படக்கூடிய க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து கப்பல் மூலியமா பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகத்துல தேவைப்படுற க்ரூட் ஆயில் வந்து 20% வந்து இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. இந்தியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 14%, அதாவது பார்த்தீங்கன்னா 14% வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்தாகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்தையே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதாவது க்ரூட் ஆயில் வந்து பிற நாடுகளுக்கு வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுங்கிறனால தான் க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாம் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பெயிண்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஃபெர்டிலைசர், ஸோ இந்த மாதிரி அதை சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு.